அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும்
மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை. இந்த திட்டத்தில் இணைந்துள்ள ரோட்டரி கிளப் ஆஃப் இந்த திட்டத்தை வழங்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி உதவி ஆளுநர் ரோட்டரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் குணபாலன் அவர்களுக்கும், ரோட்டரியன் செயலாளர் ரோட்டரியன் TS ராஜ்குமார் சார் அவர்களுக்கும், இந்த திட்டத்தில் இன்று எங்களுடன் இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் சென்டெனியல் தலைவர் ரோட்டரியன் MS கணேசன் சார் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் T ரவி சார் அவர்களுக்கும், மற்றும் எங்களது சங்கத்திலிருந்து மற்றும் வெளி சங்கத்திலிருந்து இணைந்து கொண்டு பணியாற்றிக் கொண்டிருக்கும் ரோட்டரி சங்கத்தை சார்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், மற்றும் வெளியிலிருந்து எங்களுடன் இணைந்து பணியாற்றிக் கொண்டு அனைத்து நல்குழுக்களுக்கும் இந்த காலை வேளையிலே 23ஆம் நாள் நிகழ்வை தொடர்ந்து உங்கள் அனைவருக்கும் வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம். ரோட்டரி இறைவணக்கத்தை வாசிக்க வருகிறார் சென்டெனியல் தலைவர் ரோட்டரியன் MS கணேசன் சார் அவர்கள். சார் ஆடியோ இல்ல சார். கேக்குது சார். அனைவருக்கும் எங்களது காரைக்கால் சென்டினியல் சங்கத்தின் சார்பாக அதிகாலை வணக்கங்கள். தொடர்ந்து 2வது நாளாக இந்த வாய்ப்பை எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கும் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி தலைவர் திரு குணபாலன் அவர்களுக்கும், அவர்களது டீம் மெம்பர்களுக்கும் எங்களது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய எங்களது சங்க வழக்கத்தையான இறை வணக்கம். The world is my country. All mankind are my brethren. To do good is my religion. I believe in one God and no more. நன்றி சார். நன்றி சார். அடுத்த நிகழ்வாக வேண்டுதல் இறை வேண்டுதல் நிகழ்வை வருகிறார் பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். இறை வேண்டுதல். எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடல் உள்ள நலன் மேம்பட அருள் புரிவாயாக. இந்த காரைக்கால் கூட்டத்தின் வாயிலாக நாம் நம் மனதை நேர்மறை சிந்தனைக்கு செலுத்துகிறோம். ஒட்டிய வயிறும் உயர் நெஞ்சமும் திறந்த தோள்களும் தென்னிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் பணிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, நம் மனம் இரக்க குணமுடையது, நம் மனம் நல்வினையாற்றக்கூடியது, மனம் நல் எண்ணங்களில் நிலைத்திருக்க அருள் புரிவாய் இயற்கை பேராற்றலே. நன்றி ஐயா. நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக கைகளுக்கு உண்டான பயிற்சி இன்றைக்கு நமக்கு அளிக்க வருகிறார் அவர்கள் பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். அடுத்து கைத்தட்டல் பயிற்சிக்கு போக போறோம். நல்லா இரு கைகளையும் நல்லா தளர்வா வச்சுக்கோங்க. இப்ப இடது கையில வலது கையில நம்ம உள்ளங்கை இருக்குது இல்லைங்களா, இதை தட்ட போறோம். 2 கையிலையும் மாத்தி தட்ட போறோம். அடுத்து விரல்கள் பகுதிக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா பின்னாடி புறங்கை இப்படி போக போகுது. ஃபர்ஸ்ட் இதுல செய்ய போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அடுத்ததாக இப்ப இடது கை வலது கை உள்ளங்கைய கிளாப் பண்ண போகுது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அடுத்து விரல்கள் பகுதிக்கு போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அடுத்து விரல்கள் பகுதிக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அடுத்து புறங்கை திருப்பிக்கிட்டோம். இப்ப இடது கையில வலது கை அடிக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக
1 2 3 4 5 6 7 8 9 10 11. அடுத்து விரல்கள் பகுதி 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அடுத்து விரல்கள் பகுதி 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அடுத்ததாக விரல்கள் பகுதி இடது கை விரல்களை விரிச்சுக்கோங்க, வலது கை விரல்களை விரித்து உள்ள போய் அந்த கார்னர் எல்லாம் உள்ள போய் வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அடுத்த ஆப்போசிட் 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அடுத்ததாக இந்த கார்னர் ஆள்காட்டி விரலுக்கும் இந்த கட்டை விரலுக்கும் உள்ள கேப்ப வந்து டச் பண்றோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அது அப்படியே ஆப்போசிட்ல திருப்பிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அடுத்ததாக விரல்கள் பகுதிய கார்னரை டச் பண்றோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அடுத்து வெளிப்புறமாக 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அடுத்ததாக 1 2 மணிக்கட்டு பகுதி 3 4 5 6 7 8 9 10. அடுத்து 11. அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த வலது கையால இடது கையை இந்த மணிக்கட்டு இந்த விரல் உள்ளங்கைக்கும் இந்த மணிக்கட்டுக்கும் சென்ற இந்த கேப்ப நல்லா ஓரளவுக்கு ஒரு தளர்வா பிடிச்சுக்கோங்க. சூடு வர்ற பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அடுத்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சுக்காற்று மெதுவாக உள்ளெடுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. நல்ல ஒரு கைக்குண்டான பயிற்சியை அளித்த பூங்குடி அம்மாவுக்கு நன்றி. அடுத்ததாக மூட்டு இயக்க பயிற்சி, மூட்டு இயக்க பயிற்சியும் அளிக்க வருகிறார் பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்கள். அடுத்ததாக நாம பார்க்க போறது மூட்டு இயக்க பயிற்சி. ஃபர்ஸ்ட் கணுக்கால் இருந்து போறோம். அப்படியே இடுப்புல கை வச்சுக்கோங்க. நேரா நின்னுப்பாங்க. உங்களுடைய வலதுகால் மேல உயர்த்திக்கிறோம். அப்படியே உள்ள வெளியில ஒரு 5 முறை சுழற்சி கொண்டோம். 1 2 3 4 5. அடுத்த ஆப்போசிட் 1 2 3 4 5. ஓய்வு. அடுத்த ஆப்போசிட்ல 1 2 3 4 5. அடுத்த ஆப்போசிட்ல 1 2 3 4 5. ஓய்வு. சுவாசத்தையே கவனிக்கிறோம். ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக மெதுவாக குனிந்த நிலையில் மூட்டு பயிற்சி. இருக்கால் முட்டி பயிற்சி. வலதுபுறமாக 5 முறை, இடதுபுறமாக 5 முறை. 1 2 3 4 5. அடுத்த ஆப்போசிட்ல 1 2 3 4 5. ஓய்வு.
அடுத்து இடுப்பு பயிற்சி. கால்கள் விரிந்த நிலையில் 1 2 3 4 5. அடுத்து இடதுபுறமாக 1 2 3 4 5. ஓய்வு. சுவாசத்தை கவனிங்க. அடுத்ததாக முதுகு தண்டிற்கான பயிற்சி. நின்ற நிலையில் நீண்ட மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து குனிந்த நிலையில் வெளிவிட்டு நிமிர்ந்த நிலையில் உள்ளிழுக்கிறோம். 1 2 3 4 5. சுவாசத்தை கவனிங்க. அடுத்து பக்கவாட்டில் வளையும் பயிற்சி. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சுவாசத்தை கவனிங்க. அடுத்ததாக கால்கள் சேர்த்து வச்சுக்கிறோம். தோள்பட்டை பயிற்சி. கைகள் காதோட தான் சேர்த்து இருக்கட்டும். 1 2 3 4 5. அடுத்த ஆப்போசிட்ல 1 2 3 4 5. ஓய்வு. சுவாசத்தையே கவனிக்கிறோம். அடுத்ததாக முழங்கை முட்டு பயிற்சி. 1 2 3 4 5. அடுத்த ஆப்போசிட் 1 2 3 4 5. ஓய்வு. சுவாசத்தையே கவனிங்க. அடுத்து மணிக்கட்டு பயிற்சி. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து உள்ள 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அடுத்ததாக விரல்களை 10 விரல்களையும் மூடி திறக்கிறோம். கட்டை விரல் உள்ள வச்சு மடிச்சு நல்லா இறுக மூடிக்கோங்க. மெதுவா திறக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. சுவாசத்தை கவனிங்க. அடுத்ததாக கழுத்து பயிற்சி. இடுப்புல கை வச்சு நேர் நின்னுக்கோங்க. 2 முறை சுழற்சி பண்ணும் போதே தலை சுற்றுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அது சுவாசத்தை கவனிச்சீங்கன்னா சரியாயிரும். ஒரு 5 முறையாவது செய்யணும்.
எந்த இடத்துலயுமே மூச்சை வந்து இறுக பிடிச்சு வைக்காதீங்க, தளர்வா விடுங்க. கழுத்து பயிற்சி. 1 2 3 4 5. ஓய்வு. சுவாசத்தையே கவனிங்க. ஒரு ஆழமான மூச்சுக்காற்று, மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்து ஆப்போசிட். ஓய்வு. சுவாசத்தையே கவனிங்க. ஒரு ஆழமான மூச்சுக்காற்று, மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. மீண்டும் ஒரு ஆழமான மூச்சுக்காற்று, மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் மற்றும் வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக சூப்பர் பிரெயின் யோகா. சூப்பர் பிரெயின் யோகாவை அளிக்க வருகிறார் பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்கள். அடுத்ததாக நாம் பார்க்க போறது சூப்பர் பிரெயின் யோகா. தோப்பு கர்ணம் போட போறோம். இதுல ஒவ்வொரு முறையும் மூச்சை கவனிச்சு செய்யறப்ப, ஒவ்வொரு முறையும் வந்து பிடிக்கிறப்ப, காது எதனோட உறுப்பு அப்படின்னா கிட்னியோட வெளியுறுப்பு. ஒவ்வொரு முறையும் நாம தொடுறப்பெல்லாம் வந்து அந்த இடத்துல பாயத்தை தூண்டி விட்டுட்டே இருக்கும். இதுக்காக செய்யறது. இன்னொன்னு வந்து இப்ப மாத்தி மாத்தி பிடிக்கிறப்ப வந்து தலைப்பகுதியில் உள்ள அனைத்து பாட்டுகளையும் வேலை செய்யற மாதிரி, சக்தியை கொடுக்குற மாதிரி, மூளைகளை எல்லாம் தூண்டி விடுற மாதிரி, அந்த மாதிரி இதுதான் தோப்பு கர்ணத்துல நடக்குது. அதை நமக்கு செய்ய போறோம். நான் ஒரு முறை செய்து காட்டுறேன். முதல் சுழற்சியில கவுண்டிங் கொடுக்குறேன், நீங்க பின்னாடியே செய்யணும். இப்ப வலது கை இடது காது பிடிக்குது, இடது கை வலது காது பிடிக்குது. முதல் சுழற்சியில ஃபர்ஸ்ட் மட்டும் நான் செய்யறேன், மீண்டும் எல்லாம் நீங்க பின்னாடி நீங்க தான் செய்யணும். அமர்ந்த நிலையில் மூச்சு காற்றை வெளிவிட்டு எழுந்த நிலையில் உள்ளிழுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. நீண்ட மூச்சுக்காற்று இழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக கைகளை மாத்தி பிடிக்க போறோம். இப்ப இடது கை வலது கால பிடிக்குது, வலது கை இடது கால பிடிக்குது. அப்படி இரண்டாவது சுழற்சியில முதலாவதாக நான் செய்ய போறேன், பின்னாடியே நீங்க செய்யறீங்க. மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து அமர்ந்த நிலையில் வெளிவிட்டு எழுந்த நிலையில் உள்ளிழுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இரண்டாவது சுழற்சி முடிஞ்சிருச்சு. சுவாசத்தையே கவனிங்க. ஒரு ஆழமான மூச்சுக்காற்று, மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. நல்ல ஒரு விளக்கத்தோடு நல்ல பயிற்சிகளை அளித்துக் கொண்டிருக்கும் பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த நிகழ்வாக ஜம்பிங் மற்றும் ஆசன பயிற்சி. ஜம்பிங், அதாவது உடல் உறுப்புகளை இயக்க வைக்க ஜம்பிங் மற்றும் ஆசனங்களை செய்து நமக்கு விளக்கங்களை கொடுக்க வருகிறார் பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஜம்பிங் பயிற்சி பார்க்க போறோம். ஐயா 3 நாள் ஐயா எடுத்துட்டு இருக்காங்க இல்லைங்களா, அந்த பொசிஷன்ல நாம் நின்னுக்கிறோம். கைகளை ஆதி முத்திரை வச்சு நெஞ்சு பகுதிக்கு பக்கத்துல வச்சுக்கிறோம். முதல் ஸ்டெப்பா என்ன செய்ய போறோம் அப்படின்னா, உங்களுடைய கால் மடங்கி முன்னாடி வரணும்.
இப்படி வரும். 1 2 3 4. வேகமா செய்ய முடியாதவங்க, ரொம்ப ஸ்பீடா செய்ய முடியாதவங்க, வயதானவங்க எல்லாம் எப்படி செஞ்சுக்கணும் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி செஞ்சுக்கலாம். ஸ்பீடா செய்யறவங்க ஸ்லோ பண்ணிக்கோங்க. அப்படியே சுவாசத்தையே கவனிங்க. அடுத்ததா செய்ய போறது கால் வந்து பின்னாடி மடக்கும். ஃபுல்லாவே கால் மடக்கி இடுப்புல படுற மாதிரி. 1 ஸ்லோவா செய்யறவங்க, மெதுவா வயதானவங்க செய்யறவங்க உங்க கையால கூட காலை மடக்கி இந்த இடத்த டச் பண்ணி அப்புறம் கீழே விடலாம். 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்பீடா செய்யறவங்க எப்பவும் போல கைகளை நெஞ்சு பகுதிக்கு வச்சுட்டு செஞ்சுக்கலாம். ஓய்வு, சுவாசத்தையே கவனிங்க. ஒரு ஆழமான மூச்சுக்காற்று. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா கால் விரிந்த நிலையில ஸ்லோவா செய்யறவங்க ஒவ்வொரு காலம் அப்படி நல்லா சைட்ல நீட்டி விட்டு செய்யுங்க. 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்பீடா செய்யறவங்க நல்லா வேகமா ஸ்பீடா செஞ்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு, ஒரு ஆழமான மூச்சுக்காற்று. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக நம்ம ஆசன பயிற்சிக்கு போக போறோம். நான் படுத்த நிலையில செய்யறது உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஆசனாஸ் தெரியும் தெரியல. இதுக்கு முன்னாடி ஐயா நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்லா காட்டியிருப்பாங்க. அதை ஞாபகத்துல வச்சு நான் சொல்றத நீங்க அப்படியே காணாம நானும் செய்யறேன். ஆனா எப்படி எந்த அளவுக்கு நான் செய்யறது உங்களுக்கு தெரியும் தெரியல. முன்னாடி செஞ்சதை வச்சு நீங்க காலம் அடக்கி செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் வீடியோ இருக்கீங்கம்மா. படுத்த நிலைக்கு போறோம். படுத்த நிலையில இருக்கு. சரியா இருக்குதுங்க, சரியா இருக்கு. வந்து ஊஞ்சல் ஆசனா. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம், இந்த வலது காலை நல்லா மடக்கி பிடிச்சுக்கோங்க. மடக்கி பிடிச்சிட்டு உங்களுடைய மூக்கு நுனிய அப்படியே கொண்டு வந்து கால் முட்டியில வைக்க போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு, நல்லா மூச்சு விட்டுக்கோங்க. அடுத்ததாக பொழுது இடதுகால் நல்லா இரு கைகளையும் பிடிச்சிங்க அப்படின்னா வராது. இந்த இடத்துல கால் மேல தூக்கிக்கும்.
அதனால சென்டர்ல வச்சுக்கோங்க. நல்லா இயல்பான சுவாசத்துல இருங்க. அப்படியே கொண்டு வந்து உங்களுடைய கீழே டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சுவாசத்தையே கவனிக்கிறோம். ஒரு ஆழமான மூச்சு காற்று. அடுத்ததாக இரு கால்களையும் சேர்த்து செய்கிறோம். நல்லா அடிச்சு வச்சுக்கிறோம். உங்களுடைய இயல்பான மூச்சுல இருங்க. ஆழ்ந்த மூச்சு எழுதுங்க. இரு கால் முட்டியிலும் நம்மளுடைய இருக்கு போகுது. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஓய்வு. இப்பொழுது எழுந்து படுத்த நிலைக்கு போகிறோம். இதுக்கு ஊஞ்சல் ஆசனம் சொல்லி இருக்கு இல்லைங்களா? ஊஞ்சல் எப்படி ஆடுறோம்னு பாருங்க. 1 2 3 4 5. ஓய்வு. அப்படியே படுத்த நிலையில் வலதுபுறமாக இடதுபுறமாக அப்படியே திரும்பி படுத்துக்கிறோம். 1 ஓய்வு. கால்கள் நீட்டி வச்சுக்கோங்க. அப்படியே வலதுபுறமாக திரும்பி மேல எழுந்துவாங்க. அடுத்ததாக வஜ்ராசனத்துக்கு வர போறோம். அப்படியே கால்கள் நீட்டிய நிலையில் ஒவ்வொரு காலாக மடக்கி அப்படியே பின்னோக்கி கொண்டு வரோம் வஜ்ராசனத்துக்கு. வஜ்ராசன நிலைக்கு வந்துட்டோம். அடுத்ததாக இந்த இடது கை வலது கையை பின்னாடி பிடிச்சுக்கிறோம். ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உங்களுக்கு அப்படியே கீழே போக போக மூச்சு காற்றை வெளிவிட்டுட்டே கீழே போறோம். அப்படியே மூச்சு விட்டே மேல வரும். அடுத்ததாக இரண்டு கைகளையும் நான் கோர்த்து பிடிச்சுக்கிறேன். கோர்த்து பிடிச்சுக்கேன். நீண்ட மூச்சு காற்று உள்ளிடுங்க. மூச்சு காற்றை வெளிவிட்டவாறு அப்படியே முக்குமி தரைக்கு போகுது. உங்களுடைய இரு கைகளையும் கோர்த்து வச்ச கைக்கு ஷோல்டர் லெவல்ல மேல உயர்த்திக்கோ. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு விட்டுட்டே மேல வந்துடும். அடுத்ததாக கைகளை ஆதி முத்திரை வச்சுக்கோங்க. இந்த கட்டை விரல் உள்ள வச்சு மடிச்சுக்கோங்க. உங்களுடைய அடிவயிற்று பகுதியில் உங்களுடைய பகுதிக்கும் கீழே நல்லா வச்சுட்டு நல்லா ஒரு சும்மா மைண்டா சும்மா லைட்டா அழுத்தம் கொடுங்க. ரொம்ப அழுத்திட வேண்டாம். ஸ்டொமக் பெயினா இருக்கும். நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு நீண்ட மூச்சு காற்று உள்ள இழுத்து வெளியிட்டவாறு அப்படியே கீழே போறோம். கீழே குனிந்த நிலையில் இயல்பான சுவாசத்துல இருங்க. நார்மலான எப்பவும் மூச்சு விட்டுற மாதிரி இருங்க. அப்படியே மேல வரையில
மூச்சு எடுத்துக்கிட்டே மேல வந்துடும். எடுத்துட்டு வந்து அமர்ந்த நிலையில வெளிவிட்டுறோம். கைகளை தொப்புள் பகுதிக்கும் கீழே வச்சோம். அதே ஆதிமுத்திரைய இப்ப தொடை பகுதியில் வைக்கிறோம். இப்படி வச்ச கைகளை இப்படி வைக்க போறோம். தொடை பகுதியில வச்சுட்டு நீண்ட மூச்சு காற்று உள்ளே இழுக்கிறோம். அப்படியே மூச்சு காற்று வெளிவிட்டவாறு அப்படியே மூக்குனை தரைக்கு போகுது. இயல்பான சுவாசத்துல இருங்க. ஒரு 10 வினாடி. அப்படியே மூச்சுக்கிட்டே மேல வரோம். எடுத்து மூச்சு காற்ற மெதுவாக வெளியிட்டோம். அப்படியே கைகள் தளர்வா இருக்கு. அடுத்ததாக முயலாசனம். உங்களுடைய கைகளை அப்படியே ஷோல்டர் லெவல் மேல உயர்த்திக்கோங்க. அதே வஜ்ராசன நிலைதான். இருக்காலுக்கும் பின்னாடி மடங்கி இருக்கு. உங்களுடைய இரு கைகளும் ஷோல்டர் லெவல் மேல உயர்த்தி இருக்கீங்க. அடுத்ததாக முயலாசனத்துக்கு போக போறோம். இந்த ஆசனத்துல எவ்வளவு மூக்கடைப்பாக இருந்தாலும் திறக்கும் அந்த சவுண்டு நல்லா தெரியும். நீங்க ஆசனத்துக்கு அப்புறம் மேல வந்து செக் பண்ணி பாருங்க. ஒரு சிலருக்கு மூக்கடைப்பு இருந்தா பெருங்குடல் சுத்தமாகலேன்னு அர்த்தம். அது கண்டிப்பா வந்து காலையில இயற்கை உபாதைகள்லாம் நிறைவா இருந்துச்சு அப்படின்னா மூக்கடைப்பு இருக்கவே இருக்காது. இவ்வளவு ஆசன பயிற்சிகள் செஞ்சோம். நீங்க சோதிச்சு பாருங்க. நீண்ட மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து மூச்சுக்காற்று வெளியிட்டவாறு இடுப்பு பகுதி மேல வரக்கூடாது. அப்படியே கைகளை முன்னாடி நீட்டி உங்களுடைய மூக்குனி தரை பகுதியில் இருக்கட்டும். இயல்பான சுவாசத்துல இருங்க. அப்படியே மூச்சுக்கிட்டே கைகளை மேல உயர்த்துறோம். அப்படியே மூச்சுக்கிட்டே கைகளை கீழே கொண்டு வந்துடுறோம். அடுத்ததாக மகர ஓசை. இரு கைகளையும் ஆதிமுத்திரை வச்சுக்கோங்க. கட்டையர்ல உள்ள வச்சு முடிச்சு இயல்பா அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீண்ட மூச்சு காற்றுக்குள்ள இழுத்து மகர ஓசை பேசா எழுத்து இம்ங்கிற எழுத்தை வந்து வாயை திறக்காம உச்சரிக்க போறோம். 2 முறை உச்சரிக்க போறோம். நல்லா மூச்சு காற்று உள்ள எடுத்துக்கோங்க. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. ஜம்பிங் மற்றும் ஆசன பயிற்சிகளை அருமையான விளக்கங்களுடன் அளித்த பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கு வணக்கம். நன்றி. நன்றி ஐயா. கிரியா மற்றும் சுவாசத்தை கவனித்தல், கிரியா பயிற்சி மற்றும் சுவாசத்தை கவனித்தல் நிகழ்ச்சியை நடத்த வருகிறார்கள் பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்கள். அடுத்ததாக நாம் பார்க்க போறது மூச்சு பயிற்சி கிரியா பார்க்க போறோம். இந்த ஏன் கிரியா கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ஆசனாஸ் திறந்து
நம்ம ஈஸியா உள்ளிழுத்து விடுறதுக்கு சிரமம் இல்லாம இருக்கும். அதுக்காக தான் அடுத்ததா அப்படி யமம் நியமம் ஆசனம், அதுக்கப்புறம் தான் பிராணாயாமமே வருது. ஆசனத்துக்கு அப்புறம் தான் பிராணாயாமம். அதுக்கு முன்னாடி ஆசனாஸ் முடிச்சுட்டு நம்ம கிரியா பயிற்சி செய்யறோம். அதுல இந்த முயலாசனம், ஊஞ்சலாசனம், முயலாசனம் எல்லாம் போட்டோம் அப்படின்னா மூக்கடைப்பு நல்லாவே திறந்துக்கும். எவ்வளவு பெரிய மூக்கடைப்பா இருந்தாலும் அதுக்கு கண்டிப்பா என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, காலையில மோஷன் போறது, யூரின் இதையெல்லாம் வந்து அடக்கி இருக்கணும். காலையில அது நடந்திருக்கணும். நடந்திருந்துச்சு அப்படின்னா மூக்கடைப்பு இந்த ஆசனாஸ் எல்லாம் போட்ட உடனே கண்டிப்பா திறந்திருக்கும். இப்ப கிரியா பயிற்சி ஈஸியா இருக்கு, எளிதா இருக்கும், சிரமம் இல்லாம இருக்கும். அடுத்தது பார்க்க போறது ஃபர்ஸ்ட் கபாலபதி. இது என்ன செய்ய போறோம்னா, கபாலபதினா மூச்சு காற்ற ஃபர்ஸ்ட் வெளியேற்ற, உள்ளிழுக்காம ஒரு 10 முறை நாம் வந்து வெளியேற்ற போறோம். உள்ளிழுக்காம வெளியேற்றுங்க. நல்லா இயல்பா கொஞ்சுவாங்க. வஜ்ராசனத்துல உட்கார முடிஞ்சா கொஞ்சலாம், இல்லைன்னா சுகாசனத்துல எப்படி போறது அப்படின்னா, நீங்க அமர்ந்த நிலையில சமணங்கால் போட்டு வலது கால் எடுத்து வச்சு போந்துக்கோங்க. இதுக்கு பேர் சுகாசனா. நல்லா தளர்வா வச்சுக்கோங்க உடம்ப. மூச்சு காற்ற வெளியேற்ற போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு நீண்ட மூச்சு காற்று மெதுவாக பண்ணுங்க. அடுத்து பஸ்திரிகா, வேகமா உள்ளிழுத்து வேகமா வெளியேற்ற போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சுவாசத்தையே கவனிங்க. இயல்பான மூச்சு. நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து மெதுவாக வெளிவிடுங்க. அடுத்து நம்ம வேகமா வெளிவிட்டோம் இல்லைங்களா, ஒரு சிலருக்கு வந்து காதெல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கு. வேகமா இழுத்து செஞ்சிருந்தீங்க அப்படின்னா இந்த காது ஏர் எந்த வழியில வேணாலும் வெளியேறும். அப்ப ஃபுல்லா வெளியேற்றுறப்ப மூச்சு வந்து மூக்கு வழியா வராம காது வழியா வெளியேறப்ப காது அடைச்சிருக்கும். இப்ப இதை திறக்கிறதுக்கு மகர ஓசை, நம்ம இந்த ஆசனம் முடிச்சுட்டு ஒரு ஓசை சொன்னோம் இல்லைங்களா, அதே ஓசைய நம்ம இப்ப கட்டை விரல்ல இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லைங்களா, இத வந்து காதுல வச்சுட்டு 2 முறை செய்யுங்க. நீண்ட மூச்சு காற்று உள்ளிழுத்து, நல்லா ரொம்ப அழுத்தம் கொடுத்துடாதீங்க, ஓரளவுக்கு உள்ள விரலை வச்சு அடைச்சா போதும். மீண்டும் ஒரு முறை. அப்படியே கைகளை ரிலீஸ் பண்ணிருங்க. அடுத்ததாக சுவாசத்தை கவனிக்க போறோம். உங்களுக்கு எப்படி உட்கார்ந்தா சௌகரியமா இருக்கோ அப்படி உட்காந்துக்கோங்க. உடம்ப ரொம்ப தளர்வா வச்சுக்கோங்க. நம்மளுடைய எண்ணங்களை எங்கேயும் தவற விடாதீங்க. உடல் பகுதியில ஃபுல்லாவே இருக்கட்டும். அப்படியே கண்கள் மூடிய நிலையில் எந்த இடத்தையும் வந்து இறுக்கமா வைக்கவே வேண்டாம். ரொம்ப தளர்வா வச்சுக்கோங்க. ஒரு பூ போல நினைச்சுக்கோங்க உங்க உடம்ப. அப்படியே மூச்சு காற்றையே கவனிச்சுட்டே இருங்க. உள்ள போகுது,
வெளியில வருது, இதையே கவனிங்க. உள்ள போகுது, வெளியில வருது. நீங்க ஒவ்வொரு தடவையும் மூச்சு இழுத்து வெளிவிடும் போதெல்லாம் இந்த முற்பகுதி துவாரத்திற்கு கீழே உள்ள பகுதிய அப்படியே அந்த இடத்துலயே உங்களுடைய ஞாபகத்தை வச்சுக்கோங்க. எண்ணங்களை அந்த இடத்துல பூச்சி வச்சுக்கோங்க. நீங்க உள்ள போற மூச்சு காற்றையும் வெளி விடுற மூச்சு காற்றையும் கவனிச்சுட்டே இருங்க. அந்த இடத்துல அப்படியே பட்டு படர்ந்து அப்படியே வெளியேறதையும் அப்படியே பட்டு படர்ந்து உள்ள போறதையும் அப்படியே கவனிச்சுட்டே இருங்க. ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் புரியதுவோமே. திருமூலரை சொல்லியிருக்காரு திருமந்திரத்துல. நீங்க எந்த அளவுக்கு மூச்சு காற்றை கவனிச்சு உள்ளிழுத்து வெளியேற்றுறீங்களோ, எந்த அளவுக்கு மூச்சு காற்று உடல் நிறைய இருக்கோ அந்த அளவுக்கு ஃபுல் எனர்ஜி இருக்கும். யமனையும் வெல்லலாம் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்றாங்க. மூச்சுக்காற்றுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அதனால 2 நாசி துவாரங்களின் வழியாக மூச்சு உள்ளே செல்வதையும் வெளியே செல்வதையும் கவனித்துக் கொண்டே இருக்கிறோம். மூக்கின் வழியாக உள்ளே செல்கின்ற காற்று உச்சி முதல் உள்ளங்கால் வரை அனைத்து உறுப்புகளிலும் பற்றி படர்ந்து சக்தி அளித்துக் கொண்டிருக்கிறது. சுவாசத்திலேயே இருங்க. ஆழமான சுவாசத்திலேயே இருங்க. ஒரு ஆழமான மூச்சுக்காற்றை மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. மீண்டும் ஒரு ஆழமான மூச்சுக்காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அப்படியே கண்கள் மூடிய நிலையில செய்திருந்தீங்க அப்படின்னா கைகளை நல்லா சூடு பறக்க நல்லா உரசுங்க. உரசிட்டு அப்படியே மெதுவா கண்கள் மேல வச்சு மெல்ல திறந்து உடம்பெல்லாம் வருடி விடுங்க. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. விளக்கங்களோடு சிறப்பான ஒரு ஆசன பயிற்சியும் கிரியா பயிற்சிகளையும் அளித்து, அதாவது அந்த சளி காதை அடைச்சிக்கிட்டுனா என்னங்கிற ஒரு விளக்கத்தையும் அருமையா கொடுத்தீங்க. ஏன்னா சளி உள்ளவங்களுக்கு கண்டிப்பா காது அடைக்குங்கிறது உணர்வுபூர்வமான ஒரு விஷயம். அந்த கிரியா பயிற்சிக்குள்ள அந்த காது அடைக்கிறது அதுக்கு ஒரு விளக்கத்தையும் கொடுத்து இன்னைக்கு சிறப்பா ஒரு பயிற்சியை கொடுத்தீங்க. சந்தோஷம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கு மிக சிறந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். செழிக்கட்டும் இயற்கை விவசாயம், சீர்படட்டும் உலக நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களே, காலை வணக்கம். இன்று வாழை இலை குளியல் பற்றி பார்க்கலாம். பனானா லீஃப் பாத். அதாவது வாழை இலை குளியல் எதுக்கு நம்ம செய்கிறோம்னா, சூரிய வெளிச்சத்திலிருந்து வர்ற சில கதிர்கள் வாழை இலையில் பட்டு அந்த பக்கமாக வரும் பொழுது அது மருத்துவ குணத்தோடு வருது. அந்த ஒளிக்கற்றைகள் நம்ம உடம்புல படும் பொழுது வேர்வை துவாரங்கள்லாம் ஒழுங்காக வேலை செய்ய ஆரம்பிக்குது. உடம்புக்கு சக்தி கிடைக்குது. உடம்பில் உள்ள கழிவுகள் வெளியேறுது. தோல் வியாதிகள் குணமாகுது. பல்வேறு நன்மைகள் கிடைக்குது. எனவே 6 மாதத்துக்கு ஒருக்கா இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை
இந்த வாழை இலை குளியலை நம்ம எடுத்துட்டோம்னா ரொம்ப உடம்பு தூய்மையாக நல்லா அமைதியாக ஆரோக்கியமாக இருக்கும். அதை எப்படி செய்யணும்னா, உடம்புல ட்ரெஸ்ஸு ரொம்ப கம்மியாக போட்டுட்டு, உடம்புல ட்ரெஸ்ஸு ரொம்ப கம்மியாக வச்சுட்டு, சூரிய வெளிச்சம் நல்லா இருக்கும் பொழுது மொட்டை மாடியிலையோ எங்காவது சிமெண்ட்டு தளத்துலையோ எங்காவது பார்த்து இடம் பார்த்து ஒரு 10 வாழை இலையை வாங்கிட்டு வந்து ஒரு 4 வாழை இலையை விரித்து வைக்கணும். லைனாக விரித்து வச்சுட்டு அது மேலே போய் படுத்துக்கணும். கூட ஒருத்தர் உதவிக்கு வேணும். அவங்க என்ன பண்ணணும், உங்கள் மேலே வாழை இலையை விரிக்கணும். அதாவது மொத்தமாக க்ளோஸ் பண்ணணும், உடம்பு எங்கேயும் தெரியாத அளவுக்கு கம்ப்ளீட்டாக மறைக்கணும். இப்படி வாழை இலையை கீழே வச்சு வாழை இலை மேலே வச்சு சின்ன நூல் முதல்லையே ஒரு நூல் வந்து வச்சு விட்டு அதுக்கு மேலே வாழை இலையை வச்சு படுத்துக்கணும். மறுபடியும் மேலே வாழை இலையை போட்டுட்டு இந்த நூலை வச்சு கட்டிடணும். தலை உடம்பு ஃபுல்லாக கட்டிடலாங்க. என்ன, தலைப்பகுதி ரொம்ப உஷ்ணமானால் உடம்புக்கு ஆபத்து. அதனால் ஒரு துண்டை தண்ணியில் நினச்சி நல்லா புழிஞ்சு ஈரத்துண்டை தலையில் கட்டிட்டு இதை செய்கிறது சிறந்தது. இந்த வாழை இலை குளியல் பண்ணும் பொழுது அதில் இருக்கிற வர அந்த வாழை இலையில் வர பச்சையமெல்லாம் உங்களுடைய வாட்சு, மோதிரம், கம்மல் இதிலெல்லாம் படாமல் இருக்கிறதுக்கு வாட்சு, செயின், ஆபரணங்கள் எல்லாம் நீங்கள் கழட்டி வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் சேஃபாக போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி ஒரு நாள் நல்ல வெயில் இருக்கும்போது தான் செய்யணும். இங்கே பாருங்க, இந்த மோடம் போட்டிருக்கும் பொழுது, மழை வந்துட்டு இருக்கும் பொழுது, குளிர் காலங்களில் காலையில் 4 மணிக்கு சூரியன் இல்லாத டைமில் அப்படிலாம் பண்ணக்கூடாது. சூரிய வெளிச்சம் நல்லா இருக்கணும், அப்போ தான் அதுக்கு பெனிஃபிட். இப்படி ட்ரெஸ்ஸு கம்மியாக போட்டுட்டு வாழை இலையை விரித்து அது மேலே படுத்து நூலில் கட்டிட்டு ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம் இருக்கலாங்க. தண்ணி உடம்புலேருந்து ஊற்றும். அதனால் என்ன பண்ணணும், இந்த வாழை இலை குளிக்கிறதுக்கு முன்னாலேயே ஒரு 2-3 லிட்டரு தண்ணி நல்லா குடிச்சிட்டு போகணும். எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. ஏன்னா சில பேர் தண்ணியே குடிக்காமல் போயிடுவாங்க. என்னாகும், உடம்புல ரொம்ப தண்ணி கம்மியாகி ஒரு வேளை தலை சுற்றுற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நிறைய தண்ணி குடிச்சிட்டு போய் படுத்துக்குங்க. உங்களுக்கு உதவி செய்கிறார் இல்லையா, அவர் நிற்க சொல்லிடுங்க. ஒரு அரை மணி நேரம் இருக்கலாங்க. 20 நிமிஷம் அரை மணி நேரம் நல்லா வேர்வையெல்லாம் போனோன்னே அவர்கிட்ட ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் அந்த கயிறை அவுத்துடுவார். எந்திரிச்சு நீங்கள் போய் உடனே குளிச்சிடக்கூடாது. ஒரு மர நிழலில் இல்லை சாதாரண நிழலில் ஒரு அரை மணி நேரமாவது இருக்கணும். அதுக்கப்புறம் போய் சாதாரணமாக குளிக்கணும். சோப்பு போடக்கூடாது. சீக்கா போடலாம், இல்லை இயற்கையான மூலிகை பொடிகளை போட்டுக்கலாம். அன்றைக்கி சோப்பு போட்டு குளிக்கக்கூடாது. இப்படி குளித்து பாருங்களேன், வேர்வை துவாரங்கள் தான் உடம்பில் உள்ள அனைத்து குப்பைகளையும் வெளியேற்றுறதுக்கு அருமையாக உதவி செய்யுது. இந்த வேர்வை துவாரங்கள் நீங்கள் போடுற சோப்பு இருக்கு இல்லையா, அது போய் அடைச்சிருது. ஏன்னா இப்போ விற்கிற எந்த சோப்புமே தேங்காய் எண்ணெயில் தயார் பண்ண சோப்பு கிடையாது, பாம் ஆயில் கழிவால் செய்யப்பட்டது. அதுக்கு நீங்கள் பெயிண்ட் எடுத்து பூசிக்கலாம், ரெண்டும் ஒன்று தான். ஸோ இந்த மாதிரி வேர்வை துவாரங்கள் அடைத்திருக்கும் பொழுது உடம்பில் உள்ள கழிவுகள் வெளியே போகாமல் உள்ளே குப்பையாக கட்டியாக மாறி பல்வேறு நோய்களை உண்டு செய்கிறது. எனவே அடிக்கடி நம்ம வாழை இலை குளியல் செஞ்சாதான் உடம்பு சுத்தமாகும். ஒரு வேளை உள்ளே படுத்திருக்கீங்க, வெயில் கம்மியாக இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். நல்லா சுள்ளுன்னு அடிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வேறு வெளியே போகும். இப்படி 6 மாதத்துக்கு ஒரு முறை அல்லது வருடத்துக்கு ஒரு முறை வாழை இலை குளியல் செய்யுங்கள். இவருங்க இதுக்காக சில பேர் கேரளா போயிட்டுருக்குறாங்க. நீங்களே வீட்டில் செய்யலாங்க. முதல்ல செய்யும் பொழுது தான் உங்களுக்கு எப்படின்னு தெரியாது. ஒரு முறை செஞ்சு பழகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. வீட்டிலே பண்ணிக்கலாம், அருமையாக இருக்கும். வாழை இலை குளியல் 6 மாதத்துக்கு ஒரு முறை அல்லது வருடத்துக்கு ஒரு முறை வாழை இலை குளியல் செய்யுங்கள். உங்கள் உடம்பு தூய்மையாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். அப்படி செய்யும் பொழுது உடம்பில் உள்ள குப்பைகள் வெளியேறி உடம்பு சுத்தமாக இருக்கும். எளிமையானது. என்ன, ஒரு 4, 5, 10 வாழையில் வாங்க போகிறோம், அவ்வளோதானே. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும், அவ்வளோதான். அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். பல பேர் அப்படி தான் வருஷம் ஃபுல்லாக உடம்புக்கு எடுத்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஆயுர்வேத சிகிச்சைன்னு சொல்லிட்டு கேரளாவில் போய் லட்சக்கணக்காக பணத்தை கொடுத்துட்டு இதை செஞ்சுட்டு மறுபடியும் திரும்பி வராங்க.
எஃப்சி பண்ணுற மாதிரி நீங்களே வீட்டில் பண்ணிட்டீங்கன்னா இதை தனியாக போய் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க, சிம்பிளாக இருக்குங்க. அதே மாதிரி மண் குளியல் ஒன்று இருக்குது, அதுவும் சுலபம், இது நீங்கள் வீட்டில் பண்ணலாம். இந்த கரையாம்புத்து மண் இருக்கு இல்லையா, அதாங்க பாம்பு புத்து மண். பாம்புக்கு என்ன புத்து கட்டவா தெரியும், அது கரையான் புத்துங்க. கரையான் புத்துக்குள்ளே போய் பாம்பு உள்ளே போய் உட்காந்துக்குதுங்க. அந்த கரையான் புத்து இருக்கு இல்லையா, அந்த புத்து எடுத்துகிட்டு வந்து அந்த மண்ணை தண்ணியில் போட்டு குழப்பி ஒரு பேஸ்ட்டு மாதிரி செஞ்சு உடம்புல கம்மியான ட்ரெஸ்ஸோட உடம்பெல்லாம் 1 இன்ச்சுக்கு தலை, உடம்புல எல்லாம் பத்து போட்டுக்கணுங்க. ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிடணும். தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் வெயில் நில்லுங்களேன். அந்த மண் இருக்கு இல்லையா, அந்த மண் காயும் பொழுது அது உடம்புல இருக்கிற குப்பையெல்லாம் வெளியே எடுக்குதுங்க, உடல் தூய்மையாகுது. மண் குளியல். தோல் வியாதி இருக்கு இல்லையா, தோல் வியாதி, ஸ்கின் டிசீஸ், சொரியாசிஸ், எக்ஸிமா, இவங்களுக்கு அருமையான வைத்தியங்க. புத்து மண் குளியல்னு பேர். நீங்களே பண்ணலாம். உங்கள் ஊரில் புத்து மண் கிடைக்கும், சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிட்ட சொல்லுங்கள். இல்லை நாட்டு மருந்து கடையில் போய் கேளுங்க, இல்லை புத்து மருந்து தான் நீங்களே எடுத்துக்கங்க. இப்படி 6 மாதத்துக்கு ஒரு முறை புத்து மண் குளியலும் 6 மாதத்துக்கு ஒரு முறை வாழை இலை குளியலும் செய்து வந்தால் இதுதான் இயற்கை வைத்தியம். உடம்பு தூய்மையாக இருக்கும். எனவே புத்துமண் குளியலும் வாழை இலை குளியலும் நாம் செய்து, நாமளே வீட்டில் சொந்தமாக செய்து உடம்பை பேணி காப்பாற்றி ஆரோக்கியமாக வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றி ஐயா. பாஸ்கர் ஐயாவுக்கு மறந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக நேற்று நம்மிடம் உரையாற்றிய முதுகு தண்டுவட சீராக்கத்தை பற்றி உரையாற்றிய ஹீலர் பூபாலன் ஐயா அவர்கள் இன்றும் நம்முடன் இணைந்து சில கருத்துக்களை கூற இருக்கிறார்கள். ஹீலர் பூபாலன் ஐயா அவர்களை தங்களது உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி ஐயா. என்னுடைய ஆடியோ கேக்குதுங்களா? கேக்குது. நன்றி. ஓர் அணுவிலிருந்து உருவாக்கி பல லட்சோபலட்சம் அணுக்களின் கூட்டமைப்பாக நம்மை உருவாக்கிய இந்த பிரபஞ்சத்திற்கும் இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையது. உடல் சில விதிகளுக்கு உட்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிக முக்கியமான ஒரு விதி. அது எளிமையாக நம்ம கடைபிடிக்கக்கூடியது. இந்த முதன்மையான விதி, இந்த விதியை நம்ம மீறதுனாலதான் நமக்கு உடல்ல நிறைய பிரச்சனைகள் வருது. அதுல 3 விஷயங்கள் சொல்லப்படுது. ஒண்ணு, என்ன பிரச்சனை நமக்கு இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக இருப்பது உடலில் இருக்கக்கூடிய ஒழுங்கற்ற தன்மை. இந்த ஒழுங்கற்ற தன்மை உருவாவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா 3 விஷயம் சொல்லப்படுது. ஒண்ணு, சிட் டாலஸ் அண்ட் ஸ்டாண்ட் டாலஸ் அண்ட் வாக் டாலஸ் அப்படிங்கிற ஒரு 3 விஷயம். நிமிர்ந்து நிற்பது, நிமிர்ந்து நடப்பது, நிமிர்ந்து அமர்வது, இந்த 3 விஷயம். இந்த 3 விஷயத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னால ஒரு குட்டி கதை ஒண்ணு நான் சொல்லிடுறேன். உதாரணத்திற்கு, இப்ப நம்ம வீடுல ஒரு விரிசல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு அறையில ஹால்ல ஒரு இடத்துல ஒரு விரிசல் வருது. அப்போ உடனடியே நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு பெயிண்டர் அழைச்சு பார்த்த உடனே அவர் பார்த்து அது கொஞ்சம் பட்டி வச்சு பெயிண்ட் பண்ணி திருப்பி அதை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. ஒரு 6 மாதம் கழிச்சு பார்க்கும்போது திரும்ப அந்த இடத்துல விரிசல் வருது. திரும்ப இந்த முறை பெயிண்டரை கூப்பிடும்போது அவர் சொல்றாரு, இந்த முறை இன்னும் கொஞ்சம் தரமான பெயிண்ட் வாங்கி நம்ம போடலாம் அப்படின்ட்டு டாக்டர் பிக்ஸெட் வச்சு பூசுவாரு. அதுக்கு மேல பெயிண்ட் பண்ணுவாரு. திரும்பவும் விரிசல் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், மேசன் ஒருத்தர் கூப்பிட்டோம்னா அவர் அதெல்லாம் கீறி விட்டு கலவை வச்சு பூசுவாரு. திரும்ப 6 மாதம் கழிச்சு மறுபடியும் விரிசல் வரும். இப்பதான் இன்ஜினியர் அழைப்பாங்க. அவர் பார்ப்பாரு, இந்த கிரவுண்ட் மேப் எல்லாம் வாங்கி பார்த்துட்டு சொல்லுவாரு, இந்த ஓரத்துல இருக்கக்கூடிய பில்லர் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாரு. அந்த பில்லரை பத்தி ஆய்வு பண்ணும்போது அதுவும் தரமான சிமெண்டால தான் கட்டப்பட்டிருக்கும், தரமான கம்பிகளால தான் கட்டப்பட்டிருக்கும். ஆனா அந்த இடத்துல புவியீர்ப்பு விசைக்கான விதிமீறல் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணுவார். எவ்வளவு பெரிய உயரமான கட்டடங்களாக இருந்தாலும் சரி, அந்த மேசனுக்கு அந்த தூக்குண்டுட்டு கட்டுவாங்க, பார்த்துருக்கணும். அப்போ புவியீர்ப்பு விசைக்கு இணையாக இருக்கக்கூடிய எதுவுமே தொந்தரவு வர்றதில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பில்லருக்கு சப்போர்ட் போறாங்க. அது போல நம்ம உடலில் இருக்கக்கூடிய தட்டகம், எலும்புகள் அப்படிங்கிறது எப்போதுமே புவியீர்ப்பு விசைக்கு இணையாகவே நிக்கிறக்காகவே முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். நிறைய இணைப்புகள் இருக்குது எலும்புல. குழந்தை பிறந்ததுல இருந்து நம்ம தவிர்த்து எந்திரிச்சு விழுந்து நின்று நடக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறோம். காரணம், உயிர் விசையை கரெக்டா பேலன்ஸ் பண்ற அளவுக்கு நம்ம ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம உடம்பு என்ன பண்ணுது, நேரம் நிக்க முடியுது, நடக்க முடியுது, ஓட முடியுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப நம்ம உடம்புல உதாரணத்துக்கு இன்னொரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். இந்த சித்தாளுகள்லாம் பார்த்தோம்னா செங்கல் எடுத்து அவங்களே இப்படி மேல அடுக்குவாங்க.
ஒரு 2 செங்கல் இந்த பக்கம் தள்ளி வைப்பாங்க, 2 இந்த பக்கம் தள்ளி வைப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த கிராவிட்டி அட்ஜஸ்ட் பண்ணாதான் கரெக்டா அடுக்கி கொண்டுட்டு போக முடியும். அதே மாதிரி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எலும்புகள் எப்போதுமே கிராவிட்டிக்கு இணையாக இருப்பதற்காகவே போராடி கொண்டே இருக்கும். அப்போ நம்ம நிமிர்ந்து நிற்பது, இப்போ உதாரணத்துக்கு இந்த போலீஸ்காரங்க டிஃபென்ஸ் லைன்ல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் நிற்பாங்க. இந்த ஷோல்டர் அகலத்துக்கு காலை சரியாக விரிச்சு வச்சு நிற்பதன் மூலமாக உடலுடைய எடை வந்து சரியாக பேலன்ஸ் ஆகும். அப்போ ஒத்த காலில் நிற்க கூடாது, எப்போதுமே நிமிர்ந்து கால்களை விரித்து நேராக நிற்க வேண்டும். இன்னொரு விஷயம், அமரும் போது பார்த்தா இன்னைக்கு எல்லோருமே செல்போனை வச்சு இப்படியே குமிஞ்சே தான் பார்த்துட்டு இருப்போம். செர்விக்கல்ல பிரச்சனை. இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஐடி டிபார்ட்மெண்ட் வேலை செய்யறவங்க, மோட்டார் வாகன வேலை செய்யக்கூடியவங்க, எல்லோருடைய வேலையுமே எப்படி ஆச்சுன்னா ஒரு இடத்துல உட்காந்து வேலை செய்யலாம், படிச்சு முடிச்சுட்டு போன உடனே ஒரு ஆபீஸ்ல உட்காந்துக்கலான்னு தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த அமர்ந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய இந்த கம்ப்யூட்டர் டேபிள் இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா எப்போதும் அவங்களுடைய ஸ்பைன் முதுகுத்தண்டு வந்து வளைஞ்ச நிலையிலேயே இருக்குது. அப்போ அமரும் பொழுது எப்படி அமர்வது? அப்போ நீ ஜாயிண்ட் கீழையும் ஹிப் ஜாயிண்ட் மேலையும் இருக்கிற மாதிரியான பொசிஷன்ல கால்களை வி ஷேப்ல விரிச்சு நம்ம உட்காரும் பொழுது நம்மளுடைய முதுகுத்தண்டு நேராக இருக்கும். அடுத்தது நிமிர்ந்து நடப்பது. யாருமே எப்பவுமே பார்த்தோம்னு சொன்னா நிறைய ஸ்ட்ரெஸ், நிறைய பிரச்சனை, தலை இப்படி கீழே குனிஞ்சுக்கிட்டே நடப்பாங்க, நிமிர்ந்து நடக்கிறதே இல்லை. இதுக்கு முன்னால இருக்கக்கூடிய திரைப்படங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சிவாஜியினுடைய நடைபாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி, அதே மாதிரி பழைய மன்னர்கள் எல்லாம் பாருங்க, அந்த வரலாற்று கால படங்களை எல்லாம் பார்க்கும்போது அந்த அரசவையில் உட்கார்ந்துருக்கும் போது பாத்தீங்கன்னா மிக கம்பீரமாக நிமிர்ந்து உட்கார்ந்துருப்பாங்க. பாரதி சொல்வாரு, நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வைன்னு சொல்லி சொல்லுவாரு. இந்த விஸ்வாமித்திரனுடைய கதையில கூட பார்த்தோம்னு சொன்னா அவரை தலை குனிஞ்சு வீட்டுக்குள்ள வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அவர் என்ன பண்ணுவாரு, நிமிர்ந்தே உள்ள வருவார். அப்போ நிமிர்ந்து நிற்றல் என்பது சங்க காலத்திலிருந்து இருந்துகிட்டு இருக்குது. நிமிர்ந்து அமர்தல் அப்படிங்கிறதும் நமது முன்னோர்கள் சங்க காலத்திலிருந்து அதை கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உட்காரும் பொழுதும் நிமிர்ந்து உட்காரணும், நிற்கும் போதும் நிமிர்ந்து நிற்கணும், நடக்கும் பொழுதும் நிமிர்ந்து நடக்கணும். இந்த 3 விஷயத்தை நமக்கு சரியா ஃபாலோ பண்ணோம்னு சொன்னா நம்மளுடைய எலும்புகள் இருக்கக்கூடிய இன்பேலன்ஸுகள் ஆட்டோமேட்டிக்காக சரியாகிவிடும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், பல லட்சக்கணக்கான அணுக்கள் வந்து நான் கருவு உருவாகும் போது எங்கூட டிராவல் பண்ணிச்சு அம்மாவோட கருமுட்டை அடைகிறதுக்கு. ஆனா இந்த இயற்கையும் இந்த பிரபஞ்சமும் என்னை மட்டுமே செலக்ட் பண்ணி இவன் தான் இந்த உலகத்துல வாழ சரியானவன், 10 மாதம் பனிக்கூடத்துல இருந்து வெளியில வந்து விழுந்து எந்திரிச்சு நடந்து இவன் பெரிய ஆளாகி இவன் நிறைய குட்டிகளை பெற்று போடுவான் அப்படிங்கிற ஒரு உண்மைத்தன்மை இருந்தது. என் மேல ஒரு அசைக்க முடியாத நன்றி இருந்தது, என் மேல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. அதனால என்னை இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை, இந்த கடவுள் என்ன பண்றாரு, என்னை கருவாக உருவாக்கி பாதுகாத்து வெளியே கொண்டு வந்து என்னை வாழ வைக்கிறார். அப்படிங்கும் போது நான் நோயுற்று வீழ்வதற்காக தான் படைக்கப்பட்டிருக்கேனா? அப்ப நிச்சயமாக கலியுகத்தில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 120 ஆண்டுகள் அப்படிங்கிறது நமக்கு விதிக்கப்பட்டிருக்கு. அப்ப இயற்கை விதிமீறல்களை மீறும் பொழுதுதான் நம்ம இந்த மாதிரியான நோய்வாய்ப்படுறது, துன்பப்படுறது, துயரப்படுறங்கிற விஷயம்லாம் வந்துட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு நேரம் குறைவா இருக்கிறதுனால ஒரே ஒரு விதியை மட்டும் திரும்ப நான் சொல்லிடுறேன். புவியீர்ப்பு விசைக்கு இணையாக நாம எப்பெல்லாம் நம்மளுடைய நடைமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறோமோ நம்ம உணவுல எந்த இடத்துலயும் இன்பேலன்ஸ் வர்றதே இல்லை, எந்த இடத்துலயும் நோய் வர்றதே இல்லை. இது கண்கூடாக நம்ம உணர்ந்திருக்கிறோம். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன ஒரு உறுதி இருப்போம்னு சொன்னா, குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி எந்த வயது நம்ம கண்ணு முன்னால் யாரோ ஒருத்தர் பார்க்கும்போது குனிஞ்சு உட்கார்ந்துருந்தாங்கன்னு வைங்களேன் நிமிர்ந்து உட்காருன்னு சொல்லணும், குனிஞ்சு நடந்தாங்கன்னு வைங்களேன் நிமிர்ந்து நடங்கன்னு சொல்லணும். அதே மாதிரி இந்த விஷயத்த நம்ம குடும்பத்துல முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நம்ம குடும்பத்துல யாருமே எப்படி இருக்கக்கூடாது, குழந்தைங்க பெரியவங்க யாருமே எப்பவுமே ஸ்பைன் அப்படி வளர்ச்சி இருக்கவே கூடாது. நிமிர்ந்து அப்ப சுவாசம் சீர்படும், நிறைய விஷயங்கள் நடக்கும், ரொம்ப மிராக்கிளான விஷயங்கள்லாம் நம்ம பாடியில நடக்கும். ஆகவேதான் நான் என்ன திரும்ப திரும்ப வலியுறுத்துறது, நிமிர்ந்து நிற்போம், நிமிர்ந்து அமர்வோம், நிமிர்ந்து நடப்போம். நாளைக்கு வாய்ப்பு இருந்தா இன்னொரு பிரபஞ்ச இயக்க விதி பற்றி நம்ம பேசுவோம். கிடைத்த நேரத்துல என்னால் இயன்ற அளவுக்கு நான் நல்ல கருத்து சொல்லியிருக்கேன்னு சொல்லி நம்புறேன். வாய்ப்பு கொடுத்த காலச்சக்கரம் அந்த அமைப்பினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். நன்றி பூபாலன் ஐயா அவர்களே. சிறு கருத்தாகவும் சிந்திக்க வேண்டிய கருத்தாகவும் உணர்த்தி உள்ளீர்கள். பரவாயில்லை. அதாவது எங்களுக்கு இது மாதிரியான ஒரு நிகழ்வினை அடிக்கடி எங்களுடன் வந்து சிறப்பித்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் உங்களுடைய இன்றைய கருத்து பயனுள்ள கருத்தாக அமைந்துள்ளது. அதாவது எப்படி என்றால், இன்று நடைமுறையில் வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒரு சிறு விளக்கத்தில் அருமையாக விளக்கிவிட்டீர்கள். அதாவது நேராக நடக்க வேண்டும், நேராக உட்கார வேண்டும் என்பது இன்றைய காலகட்டத்தில் யாருக்கும் ஒரு புலப்படாத விஷயமாக உள்ளது. அதை இன்று வந்து உணர்த்தி உள்ளீர்கள். எங்களால் உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்பதை நாங்கள் இந்த தருணத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் இணைந்து எங்களுக்கு சில விளக்கங்களையும் கொடுக்க வேண்டும் என்று மீண்டும் உங்களை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிக் கொண்டிருக்கும்
நமக்கு நல்ல விளக்கங்களையும் கொடுத்து கொண்டிருக்கும் பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கு மிகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் தொகுப்பாளர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கி காலிச்சக்கரம் நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டிக்கும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் சென்டெனியல் சங்கத்திற்கும் மற்றும் இந்த நிகழ்வை சிறப்பாக ஆக்கி கொண்டு இணைந்து ஒவ்வொரு நாளும் எங்களுடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பான நிகழ்ச்சியை ஆக்கி கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றியை உரித்தாக்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடன் இனிவரும் காலங்களில் சிறப்பான நபர்களுடன் எங்களுடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியை இன்னும் நல்ல ஒரு வெற்றியடைய உங்களுடைய ஆதரவு தேவை என்பதை விளக்கி இனிவரும் காலங்களில் தாங்களும் தங்களை சார்ந்தவர்களையும் இந்த நிகழ்ச்சியில் இணைத்து பெருமை சேர்க்க வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சி இன்றுடன் முடித்து நாளை மீண்டும் சந்திப்போம் என்று விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். இன்னைக்கு ரொம்ப சூப்பரான மெசேஜ். எனிவே தேங்க்ஸ். வாழ்க வளமுடன். நன்றிங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, டெய்லி விஷயங்கள் நிறைய கிடைக்கும். இணையுங்கள், இணைந்து பணியாற்றுங்கள். கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வணக்கம். வாழ்க வளமுடன். சார் நன்றிங்க சார். வாழ்க வளமுடன். பூங்கொடியம்மா, ஆடியோ கட் ஆயிருக்கு. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா, வணக்கம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்க தலைவர் குணபாலன் ஐயா அவர்களுக்கும், பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும், கீழர் பூபாலன் ஐயா அவர்களுக்கும், ரமேஷ் மோகன் ஐயா அவர்களுக்கும், இதில் கலந்து கொண்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி. நன்றி ஐயா. தலைவரை மீட்டிங் எண்ட் பண்ணிக்கலாமா? ஓகே பண்ணிக்கலாம்.